जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते सप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपदाय कृष्ण कृष्णाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिने नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। तो इनके 43வது श्लोकम मनो ब्रह्मणि युज्यानो यत्तत् सरस तत्परम गुणावाभासे विगुण एक भक्त्यानुभाविते। மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா யாராவது? மொழிபெயர்ப்பு. காரண விளைவுக்கு அப்பாற்பட்டு மண்ணுலக இயற்கையின் 3 குணங்களையும் வெளிப்படுத்துபவரான இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவரான தவறாத பக்தி தொண்டினால் மட்டும் மனத்தால் உணரப்பட்டவரான பரபிரம்மன் பரமபுருஷ பகவானிடம் தன் மனதை ஈடுபடுத்தினார். பொருளுரை: பக்தி இருக்கும் பொழுதெல்லாம் அங்கு பக்தன், பக்தி, பகவான் என்னும் 3 உள்ளன. இந்த பக்தன், பக்தி, பகவான் என்ற 3ம் இல்லாமல் பக்தி என்ற சொல்லுக்கு பொருள் இல்லை. கர்த்தம முனிவர் பரபிரம்மனிடம் தன் மனதை நிலைநிறுத்தி பக்தி அல்லது பக்தி தொண்டின் மூலம் அவரை உணர்ந்தார். அவர் தன் மனத்தை பகவானின் தனிப்பட்ட தோற்றத்தின் மீது நிறுத்தினார். ஏனென்றால் ஒருவருக்கு முழு உண்மையாகிய இறைவனின் தனிப்பட்ட தோற்றத்தினை உணராமல் அன்றி அவரால் பக்தியை செலுத்த முடியாது. குணாவபாஷே அவர் புருஷ அருவுலக இயற்கையின் 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் உலக இயற்கையின் இந்த 3 குணங்களும் அவராலேயே வெளிப்படுத்தப்படுகின்றன. சொல்லப்போனால் ஜட உலக சக்தி பகவானின் வெளிப்பாடு என்றாலும் நம்மை போல் அன்றி அவர் உலக இயற்கையின் குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. நாம் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள். ஆனால் ஜட உலக இயற்கை அவரிடமிருந்து வெளிப்பட்ட போதிலும் அவர் பாதிக்கப்படுவதில்லை. உயர்ந்த உயிரினமாகிய அவர் மாயையால் ஒருபோதும் பாதிப்பு அடைவதில்லை. ஆனால் கீழிருப்பவர்களாகிய நாம் நிமிட நேரம் வாழும் உயிரினம். எனவே மாயையின் வரையறைகளால் நாம் பாதிப்புக்கு ஆளாகுபவர்கள். அவர் பக்தி தொண்டினால் பகவானிடம் ஆளாகுபவர்கள். அவர் பக்தி தொண்டினால் பகவானிடம் நிலைத்த தொடர்பு கொண்டால் கட்டுப்படுத்தப்பட்ட உயிரினமும் மாயை தொற்றுவதிலிருந்து விடுபட முடியும். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சகுணான் சமதீயைதான் கிருஷ்ண உணர்வில்
ஈடுபட்டிருப்பவர்கள் உடனே ஜட உலக இயற்கையினுடைய 3 குணங்களின் பாதிப்பிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். சொல்லப்போனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா பக்தி தொண்டில் ஈடுபட்டவுடன் அவரும் பகவானைப் போல் விடுதலை அடைகிறார். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹலோ. பிரபுபாதர் மொழிபெயர்ப்புல அன்ஃபெயிலிங் டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல என்ன எழுதியிருக்கு? அன்கண்டிஷனல் இல்லவங்களா? பக்தியை பத்தி என்ன எழுதியிருக்கு? பக்தி, பக்தன், பகவான். அது பக்தி இருக்கும் பொழுதெல்லாம் அங்க பக்தன், பக்தி, பகவான் என்னும் 3 உள்ளன. மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்கு? ஒரே நிமிஷம். பக்தி பிரம்மணி அஜ்ஞானம் பார்ப்பட்ட குணாவ சற்று 3 வருஷ விகுனி காப்பாற்ற ஏகபத்திய. அது போடலீங்களே பிரபு. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா யாராவது? மொழிபெயர்ப்பு படிக்கிறேங்க. காரண விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு மண்ணுலக இயற்கையின் 3 குணங்களையும் வெளிப்படுத்துபவரான இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவரான தவறாத பக்தி தொண்டினால் மட்டும் மனத்தால் உணரப்பட்டவரான பரபிரம்மன் பரமபுருஷ பகவானிடம் தவறாத பக்தி தொண்டு அப்படின்னு போட்டு. தவறாத பக்தி தொண்டு. எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து தவறாது தவறாத தப்பு எதுவும் பண்ண கிருஷ்ண உணர்வுடன் கலக்கமற்ற கலக்கமற்ற கலப்படமற்ற பக்தி கலப்படமற்ற அனன்ய பக்தி. எல்லாம் நீங்க ஹரே கிருஷ்ணா மென்டல் ஸ்பெகுலேஷன் நல்லா பண்றீங்க. தவறாத பக்தி தொண்டு அப்படின்னா என்றைக்குமே அது பலன் அளிக்காமல் போகாது. நிச்சயமாக அது பலன் அளிக்கும். தவறாதங்கிறது வார்த்தை ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அன்ஃபெயிலிங் அப்படின்னு போட்டு. அன்ஃபெயிலிங்னா அதில் தோல்வி என்பதே கிடையாது. பக்தியில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம். மற்ற முறைகளில் அவ்வாறு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற எந்த வழிமுறைகளிலுமே வெற்றி என்பது பகவானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன். அவர் நினைத்தால் ஒழிய எந்த காரியமும் வெற்றி அடைய முடியாது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்த ஸ்ரீர் விஜயோ பூத்திர் துருவா நீத்திர் மத்திர் மம. எங்கு பகவான் இருக்கிறாரோ அங்கு வெற்றி நிச்சயம். எங்க பக்தர்கள் இருக்கிறாரோ அங்கு வெற்றி நிச்சயம். அதனால தவறாத பக்தி அப்படின்னா நிச்சயமாக அது ஒருவருக்கு வெற்றியை கொடுக்கும். அவ்வாறு இந்த பக்தியை செய்யும் பொழுது பகவானை நிச்சயமாக ஒருவரால் உணர முடியும். பகவானை எப்படி தரிசனம் செய்வது அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. மனதை பகவானின் மீது நிலை நிறுத்துவது என்பது பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. மையேவ மன ஆதஸ்த மை புத்திம் நிவேசய நிவசிஷ்யதி மையேவ அத ஊர்வம் ந சம்சய. மனதை பகவானிடத்தில் ஒருநிலைப்படுத்தி ஈடுபடுத்துவது, இது பக்தி தொண்டனுடைய சாரம். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்,
எல்லா பக்தி தொண்டின் வழிமுறைகளுக்கும் சாரம் என்ன அப்படின்னா, மனதை பகவானிடத்தில் முழுமையாக பறிக்கொடுத்து, மனதை பகவானிடத்தில் பறிக்கொடுக்காவிட்டால் அந்த சிரவணம் அதனுடைய உண்மையான பிரயோஜனம் அது நிகழ்வதில்லை. பகவானிடம் மனதை பறிகொடுக்கிறது, அதுதான் குறிக்கோள். சிரவணம் பண்ணாலும் சரி, கீர்த்தனம் பண்ணாலும் சரி, ஸ்மரணம், எல்லாவற்றிற்குமே லட்சியம் என்ன அப்படின்னா, மனதை முழுமையாக பகவானிடத்தில் ஈடுபடுத்தது. அவ்வாறு பக்தி தொண்டில் ஒருவர் பகவானிடத்தில் மனதை ஈடுபடுத்தினால் நிச்சயமாக அவருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கும், பகவானை பார்க்க முடியும். பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். பகவானுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த திரை விலகும். பகவான் நம்ம முன்னாடி இருக்காரு, ஆனா நம்மளால பார்க்க முடியல. இந்த அறியாமை என்கிற திரை நம்மை பகவானை பார்க்க முடியாமல் தடுக்கிறது. மனதை பகவானிடத்தில் முழுமையாக ஈடுபடுத்தும் பொழுது பகவானுடைய கருணையினால் இந்த திரை விலகி நமக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது. அதுதான் தவறாத பக்தி தொண்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அடுத்தது பக்தி என்பதை அதை பிரபுபாதர் ரொம்ப அழகாக விளக்குகிறார். எங்கு பகவான் இருக்கிறாரோ, எங்கு பக்தன் இருக்கிறாரோ அங்குதான் பக்தி இருக்கு. பக்தன் இல்லாவிட்டால் பக்தி இல்லை, பகவான் இல்லாவிட்டால் பக்தி இல்லை. பரம்பொருள் என்பது பரமசத்தியம், பகவான் என்பது பரமசத்தியம். எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர் பகவான். அந்த பகவானை சார்ந்துதான் அனைத்துமே இயங்குகிறது. எல்லா உலகங்களுமே சூன்யம், பகவான் இல்லாவிட்டால் வெறும் சைபர் தான். எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் உயிர் கொடுத்து செயல்படுத்துவது பகவான். பகவான் இல்லாவிட்டால் பக்தி செய்ய முடியாது. பக்தி என்றால் அன்பு செலுத்துவது, அதுதான் பக்தி. கன்னத்துல இப்படி போட்டுக்கிட்டு பகவானை காப்பாத்துங்க அப்படின்னா அது பக்தி கிடையாது. அனைத்து உயிர்களையும் படைத்த பகவானுக்கு அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது தெரியாதா? நம்ம போய் அவருக்கு ஞாபகப்படுத்தணுமா, நான் ஒருத்தன் இருக்கேன், என்னை மறந்துடாதீங்க, என்னை காப்பாத்துங்கன்ட்டு. பகவானுடைய பக்தி என்பது பகவானுக்கு நாம் செலுத்தக்கூடிய அன்பு. அன்பு என்றால் அது தூய்மையாக இருக்க வேண்டும், அதுதான் தூய பக்தி. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பகவானை, இன்ஃபேக்ட் பக்தர்கள் பகவான் கிட்ட வேண்டுவது எல்லாம், நான் உங்களை சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பகவான் சந்தோஷமாக இருந்தா போதும், அதுதான் பக்தனுக்கு வேண்டியது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதை பார்ப்பதில் எனக்கு ஆனந்தம்.
அது என் மூலமாகத்தான் நீங்க சந்தோஷமாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. யார் மூலமாக நீங்கள் அதை பெற்றாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் விரும்புவது உங்கள் சந்தோஷம். பகவானை சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பதுதான் பக்தர்களுடைய அபிலாஷை. அதுதான் பக்தி. சோ பகவான் சந்தோஷப்படுகிறாருன்னா அவர் ஒரு அருவ பகவானாக இருந்தால் அவருக்கு சந்தோஷம் எப்படி வரும்? அவருக்கு மனம், இந்திரியங்கள், உடல், உலகம், சக்திகள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. புருஷோத்தமர் அப்படின்னா எல்லா புருஷர்களிலும் உத்தமர். அதனால பகவான் ஒரு நபர் அப்படிங்கிறத இதுல வெளிப்படுத்தப்படுகிறது. அப்பதான் தரிசனம் கிடைக்கும். அருவ பகவானை எப்படி தரிசனம் பண்ணுவீங்க? பகவானுக்கு ஒரு ரூபம் இருந்தால்தான் அதை தரிசனம் பண்ண முடியும். ரூபமே இல்லை அப்படின்னா எப்படி தரிசனம் பண்ணுவீங்க? இதிலிருந்து பகவானுக்கு நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் இவை அனைத்தும் பகவானுக்கு இருக்கு. பகவானுடைய தரிசனம் என்றால் பக்தர்கள் நேரடியாக பகவானை காண்கிறார். அது நிச்சயமாக ஒருவருக்கு மனதை முழுமையாக பகவானிடத்தில் ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். சோ இந்த பௌதீக வாழ்க்கையின் குணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் வரை நமக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்காது. இந்த பௌதீக வாழ்க்கையின் அறியாமை என்கிற திரை விலக்கப்பட்டால் அப்பொழுது பகவானுக்கும் நமக்கும் இடையே எந்த தடங்களும் இல்லாமல் நாம் நேரடியாக பகவானை தரிசிக்க முடியும். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா இதுல? சந்தேகம் ஒண்ணு இல்லையா இல்ல? பிரபு, அருவ பிரம்மன்னா உருவம் இல்லாதவரா பிரபு? அருவ பிரம்மம், உருவம், அருவம். உருவம்னா ரூபம் இருக்கு, அருவம்னா ரூபம் இல்லை. சரிங்க பிரபு, சரிங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. அருவவாதிகள் பிரம்ம ஜோதியத்தான் வணங்குறாங்கன்னு சொல்றாங்க. பகவான் தன்னை அருவ ரூபத்திலும் வெளிப்படுத்துகிறார். ஆனா அது அருவம் மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அது முழுமையான உணர்வு கிடையாது. பகவானை பற்றி முழுமையாக ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய ரூபத்தையும் அவருடைய குணங்களும் அவருடைய லீலைகளும் அவருடைய உலகங்களும் அவருடைய பக்தர்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல அவருடைய அருவமான நிலையையும் அவருடைய சக்திகளையும் அனைத்தையும் ஒருவர் ஒரு சேரா பார்க்க வேண்டும். வெறும் ஒன்ன மாத்திரம் பார்த்துட்டு இதுதான் பகவான் அப்படின்னு சொல்றது, ஒருத்தன் யானையினுடைய காலை மாத்திரம் தொட்டு பார்த்துட்டு இதுதான் யானை, யானைங்கிறது ஒரு தூண் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி அது முழுமையான அறிவில்லாமல் அவன் கால்களை தூணாக வர்ணிப்பது எப்படி தவறோ அதுபோல பகவானை அருவமானவர் என்று சொல்லி அத்துடன் நிறுத்திக் கொள்வது தவறு. அவருக்கு அருவமான நிலையும் இருக்கு, யானைக்கு காலும் இருக்கு,
ஆனா அது மாத்திரம் யானை ஆயிடாது. யானையை முழுமையாக நாம் பார்க்க வேண்டும். அதுபோல பகவானை முழுமையாக நாம் உணர வேண்டும். யார் ஒருவர் பகவானை முழுமையாக உணர்கிறார்களோ அவர்கள் உண்மையாக பகவானை தரிசனம் பெற்றவர். மற்றவர்களெல்லாம் ஒரு பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்ட், முழுமையான அறிவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பகவானை பற்றிய அறிவு முழுமையானதாக வேண்டும் என்றால் பகவானுடைய பக்தியின் மூலமாகத்தான் அதை பெற முடியும். அதுதான் தவறாத பக்தி என்று குறிப்பிடப்படும். அடுத்தது 44வது ஸ்லோகம். நிரஹங்கிருதிர் நிர்மமாச்ச நிர்த்வந்த ஸ்வமத்ருக் ஸ்வத்ருக் பிரத்யக் பிரசாந்த தீர்தீரஹ பிரசாந்தோ விரிவோததிஹி. படிக்கிறோம் பிரபு. மொழிபெயர்ப்பு பொருளுரை. எவ்வாறு அவர் படிப்படியாக மண்ணுலக தனித்தன்மையின் பொய்யான ஆளுமையால் பாதிக்கப்படாமல் கொஞ்சம் மெதுவா படிங்க. சரிங்க பிரபு. பாதிக்கப்படாமல் உலக பாசத்திலிருந்து விடுபட்டார். அமைதி குலையாமல் எல்லோருக்கும் சமமாக இரட்டை தன்மை இன்றி அவரால் தன்னையே பார்க்க முடிந்தது. அவர் மனம் உட்புறமாக திரும்பி அமைதியான அலைக்கடலுடைய கடலை போல முழுவதும் அமைதியாக இருந்தது. பொருளுரை. ஒருவனின் மனம் முழுவதும் கிருஷ்ண உணர்வில் இருந்தால், பகவானிடம் பக்தி தொண்டு புரிவதில் முழுவதும் ஈடுபட்டால் அவர் அமைதியான அலைகள் கொண்ட கடல் போலாவார். இதே சான்று பகவத்கீதையில் காட்டப்பட்டுள்ளது. கடலானது பல ஆயிரக்கணக்கான நதிகளால் நிரப்பப்படுகிறது. லட்சக்கணக்கான டன்கள் அளவுள்ள தண்ணீர் ஆவியாகி மேகங்கள் ஆகின்றது. ஆயினும் அந்த கடல் அதே அமைதியான கடலாக இருக்கின்றது. இயற்கையின் விதிகள் வேலை செய்யாமல் ஆனால் ஒருவர் பகவானின் பாத கமலங்களின் பக்தி தொண்டில் நின்றால் அவர் குழப்பத்திற்கு ஆளாக மாட்டார். ஏனென்றால் அவர் தன்னைத்தானே ஆய்வு செய்து கொள்கிறார். அவர் ஜடவுலக இயற்கைக்கு வெளியில் பார்க்க மாட்டார். ஆனால் அவர் அவருடைய வாழ்வின் ஆன்மீக இயற்கையை பார்க்கின்றார். மயங்காத மனதுடன் அவர் பகவானின் தொண்டில் ஈடுபடுகிறார். இவ்வாறு அவர் தன்னை பொருளுடன் போலியான அடையாளமின்றி உலக உடைமைகளின் பற்று என்று உணர்கிறார். அம்மாதிரி சிறந்த பக்தர் மற்றவர்களுடன் தொல்லையில் ஒருபோதும் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் எல்லாரையும் அகநிலை புரிந்து கொள்ளலாயின் மேடையிலிருந்து பார்க்கிறார். அவர் தன்னையும் பிறரையும் சரியான தொலைநோக்கில் பார்க்கிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. இதுல நம்முடைய பார்வை எப்படி கட்டுண்ட நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதாவது இந்த உபாதி என்பது நம்மை தவறாக அடையாளம் கண்டுகொள்வது. சோ நம்மை இந்த உடலாக பார்ப்பது, அதுதான் எல்லா அறியாமைக்கும் மூல காரணம். ஃபால்ஸ் ஈகோ ஆஃப் மெட்டீரியல் ஐடென்டிட்டி அப்படின்னா நம்மை இந்த பௌதிக தளத்தில் உடலுடன் சம்பந்தப்படுத்தி நம்மை அடையாளப்படுத்துவது. இதுதான் அந்த பௌதிக வாழ்க்கையினுடைய அறியாமைக்கு மூல காரணம். அறியாமைங்கிறது அதுக்கு 2 சக்திகள் இருக்கு. ஒண்ணு பக்ஷேபாத்மிக சக்தி, இன்னொன்னு ஆவரணாத்மிக சக்தி. ஆவரணம் என்றால் மூடுவது.
இந்த ஒருவர் பகவானை எப்பொழுது மறக்கிறாரோ அந்த க்ஷணமே அவர்களை அறியாமை பற்றி கொள்கிறது. இந்த அறியாமை அவர்களை என்ன பண்ணுதுன்னா 2 விதமா வேலை செய்யுது. ஒண்ணு ஆவரணாத்மிக சக்தி. ஆவரணாத்மிக சக்தி என்ன பண்ணுது? உங்களுடைய உண்மையான அடையாளத்தை அழிக்கிறது, அதை மறந்து போக செய்யுது. நாம் ஆத்மா என்பதை முழுமையாக மறந்து விடுகிறோம். அது எதனால? இந்த ஆவரணாத்மக சக்தியினால. 2வது பிரக்ஷேபாத்மிக சக்தி. அது என்ன பண்ணுது? உங்களை இந்த உடலுடன் சம்பந்தப்படுத்தி நீங்க இந்த உடல் தான் என்று அடையாளப்படுத்துகிறது. உங்களுக்கு நீங்கள் இந்த உடல் என்கிற ஒரு தவறான அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. இவ்வாறு இந்த 2 மாயா தேவியின் 2 சக்திகளும் சேர்ந்து ஒருவரை அவருடைய உடல் என்று அவரை அடையாளப்படுத்தி அதன் மூலமாக இந்த பௌதிக வாழ்க்கையில் பந்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆவரணாத்மிக சக்தி பந்தத்தை ஏற்படுத்துவதில்லை, அது அடையாளத்தை அழிக்கிறது, அவ்வளவுதான். தவறான அடையாளம், அதன் மூலமாகத்தான் நாம் பௌதீக வாழ்க்கையில் இணைகிறோம். நாம் இந்த உடல் என்று எப்பொழுது நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது பௌதிக வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதனால இந்த பக்தி என்பது இந்த ஆவரணாத்மிக சக்தி, பிரக்ஷேபாத்த ஆத்மிக சக்தி, இந்த 2 சக்திகளின் செயல்பாடுகளையும் அதை அழித்து நம்முடைய உண்மையான நிலைக்கு நம்மை உயர்த்த முடியும் பக்தியினால. மாயா சக்திக்கு ஆப்போசிட் பக்தி. பகவானுடன் இணைவது பக்தி, பகவானிடம் இருந்து விலகினால் மாயை. மாயைக்கு ஆப்போசிட் பக்தி. மாயை நம்மளை பகவானிடத்திலிருந்து பிரிக்கிறது, பக்தி நம்மை பகவானுடன் இணைக்கிறது. இந்த பக்தியின் மூலமாக ஒருவர் தான் இழந்த அடையாளத்தை பெற முடியும். அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன் என்பது தன்னை உணர்தல். ஒருவர் தன்னை உணர வேண்டும் என்றால் பக்தியின் மூலமாக மட்டும்தான் உணர முடியும். நிஷ்காம கர்மயோகத்தை ஒருவர் கடைபிடித்தாலும் நிஷ்காம கர்மயோகத்தில் பகவானுடைய பக்தி கலந்து இருக்கிறது. பகவானுடைய பக்தி இல்லாத நிஷ்காம கர்மயோகம் பலனளிக்காது. அதனால இந்த பக்தியின் மூலமாக ஒருவர் தன்னையும் பார்க்க முடியும், ஆத்மாவை பார்க்க முடியும். நம்ம இப்ப ஆத்மாவை பார்க்க முடிவதில்லை. ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களா, சரி அப்படின்னு கேட்டுக்கிறோம். பார்க்க முடியுதா? இல்லை. எப்போ பார்க்க முடியும்? பக்தியின் மூலமாக ஒருவர் பகவானிடத்தில் மனதை முழுமையாக ஈடுபடுத்தும் பொழுது அப்பொழுது இந்த அறியாமை விலகி நாம் நம்மை
நம்முடைய உண்மையான நிலையை ஆத்மாவாக பார்க்க முடியும். ஸோ இந்த பௌதீக வாழ்க்கையின் வேகங்கள் அது சமுத்திர அலை போல மாறி மாறி நம்மை நிலை குறைய செய்யும். இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து நம்மை முழுமையாக இந்த பௌதீக உலகத்தில் கட்டி போடும். எங்கேயாவது தப்பி தவறி கூட ஒரு பகவானை பற்றி சிந்தனை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக மாயாதேவி வேலை செய்கிறார். அதனால நம்முடைய சிந்தனைகள், மனம் எல்லாம் முழுமையாக பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கு. கடல்ல எவ்வளவு அலைகள் மோதினாலும் கடல் ஆழ்கடல் சாந்தமாக இருக்கும். கரை ஓரத்துல அலைகள் தெரியலாம். அதனால கடல் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோல பக்தர்கள் பக்தியில் ஈடுபடும் பொழுது அவர்கள் மனம் ஒருநிலைப்படுத்தப்படும் பொழுது அப்பொழுது இந்த பௌதீக வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள், இந்த மனதில் ஏற்படக்கூடிய வாசனாஸ், விருப்பு வெறுப்புகள், இவையெல்லாம் அவரிடமிருந்து விடுபட்டு அவர் பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி என்று பகவத்கீதையில சொல்லப்படுகிறது. அந்த நிலைக்கு வர முடியும். ந சோச்சதி ந காங்ஷதி அப்படின்னா அவருக்கு ஆசைகளும் அறவே இருப்பதில்லை, துக்கமும் இருப்பதில்லை. சோ இந்த மனதை பகவானிடத்தில் ஒருநிலைப்படுத்தும் பொழுது அவர்கள் பௌதீக வாழ்க்கையின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். சோ இந்த உதாரணம், சமுத்திரத்தினுடைய உதாரணம் இங்கே கொடுக்கப்பட்டது. நதிகளிலிருந்து தண்ணி சமுத்திரத்தை மோதிக்கிட்டே இருக்கு. சமுத்திர நீரெல்லாம் சூரிய ஒளியினால எல்லாம் ஆவியாக மாறி மேல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இருக்கிற தண்ணி எல்லாம் மேல போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆத்துல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் சமுத்திரம் ஒரே நிலையில இருக்கு. அது கொந்தளிக்கிறது இல்லை. அது போல பக்தர்கள் யாராலையுமே அவர்கள் தொந்தரப்படுத்துவது முடியாது. யாரும் பக்தர்களை தொந்தரப்படுத்த முடியாது. யாராவது ஏதாவது சொன்னா கூட அது பக்தர்களை பாதிக்காது. பௌதீக வாழ்க்கையின் இந்த துன்பங்களால் அவர்கள் பாதிக்கப்படுவது இல்லை. அடுத்தது 45வது ஸ்லோகம். வாசுதேவே பகவதே சர்வக்யே பிரத்யேகாத்மனி பரேண பக்தி பாவேன லப்தாத்மா முக்தபந்தன. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அவர் இவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுபட்டார். அனைவரது உள்ளத்தில் ஊடுருவி இருந்து அனைத்தும் அறிந்த பரமாத்மா எனும் வாசுதேவராகிய பரமபுருஷ பகவானுக்கு அறிவார்ந்த பக்தி தொண்டு செய்து கொண்டு இருந்தார். பொருளுரை. ஒருவர் பகவானின் அறிவார்ந்த பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது
அவர் ஒரு தனிப்பட்ட ஆத்மா எனும் முறையில் வாசுதேவராகிய பரமாத்மாவின் நிலையான ஊழியனாய் இருத்தல் வேண்டும் என்று அறிகிறார். தன்னை உணர்தல் என்பது பரமாத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாவும் இரண்டும் ஆத்மாக்கள் என்பதால் அவை மதிப்பில் சமமானவை என்று பொருள் அல்ல. தனிப்பட்ட ஆத்மா கட்டுப்பாட்டுக்கு ஆளாகக்கூடியது. பரமாத்மா ஒருபோதும் கட்டுப்படுத்தப்படாதது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா தான் பரமாத்மாவுக்கு கீழ் உள்ளது என்பதை உணரும் பொழுது அவர் நிலை லப்தாத்மா, தன்னை உணர்தல் அல்லது முக்த பந்தன, ஜட உலக மாசிலிருந்து விடுதலை என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் தன்னை பகவான் போன்ற நல்லவராகவும் அல்லது அவருக்கு சமமாகவும் நினைக்கும் வரை உலகத்தின் மாசு தொடரும். இந்த நிலை மாயையின் கடைசி சூழ்ச்சியாகும். மாயை எப்பொழுதும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவை பாதிக்கும். நிறைய தியானம் மற்றும் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகும் ஒருவர் தானும் பகவானும் ஒன்று என்று தொடர்ந்து நினைத்தால் அவர் இன்னும் மாயையின் சூழ்ச்சியில் இருக்கிறார் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பரேன என்னும் சொல்லில் பர என்றால் அறிவார்ந்த, ஜட உலக மாசினால் சிறிதும் கலக்கப்படாத என்று பொருளாகும். முழு உணர்வு நிலையில் ஒருவர் பகவானின் நிலைத்த தொண்டால் எனில் அது பராபக்தி எனப்படும். ஒருவர் தன்னை உலகியல் பொருள்களுடன் அடையாளம் கண்டு அவற்றின் பயனை அடைய பக்தி தொண்டு புரிந்தால் அது வித்தா பக்தி, மாசறிந்த பக்தி ஆகும். ஒருவர் உண்மையில் பராபக்தியை செயல்படுத்துவதன் மூலம் விடுதலை பெறலாம். இங்கு குறிக்கப்படும் மற்றொரு சொல் சர்வஞ ஆகும். மனதிற்குள் அமர்ந்திருக்கும் பரமாத்மா எல்லாம் அறிந்தவர். அவர் அறிவார். உடலின் மாற்றத்தால் முன்பு செய்த செயல்களை நான் மறக்கலாம். ஆனால் பகவான் பரமாத்மாவாக என்னும் அமர்ந்திருப்பதால் அவர் எல்லாம் அறிவார். அதனால் என் பழைய கர்மாவின் அல்லது பழைய செயல்களின் விளைவு எனக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது. நான் மறக்கலாம், ஆனால் அவர் எனக்கு துன்பம் அல்லது இன்பத்தை என் பழைய வாழ்வின் தீய செயல்கள் அல்லது நல்ல செயல்களுக்காக பரிசு அளிக்கிறார். ஒருவர் தன் பழைய வாழ்வின் செயல்களை மறந்திருப்பதால் அவர் எதிர் செயலில் இருந்து விடுபட்டார் என்று நினைக்கக்கூடாது. எதிர் செயல்கள் இடம்பெறும் என்ன மாதிரியான எதிர் செயல்கள் என்பதும் அனைத்தும் அறிந்த பரமாத்மாவினால் தீர்மானிக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. கிருஷ்ணா. இதுல இவ்வாறு பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவர் இந்த பக்தர் கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிறார். விடுபட்டு அவர்கள் தொடர்ந்து பக்தி தொண்டில் ஈடுபட முடிகிறது. இந்த பகவான் அனைத்து ஜீவராசிகளிடமும் பரமாத்மாவாக வியாபித்திருப்பதையும் அந்த பக்தரால் காண முடிகிறது. பகவானை தரிசனம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி படிச்சோம். ஒரு பக்தர் பகவானை தரிசனம் பண்ணிதனதன் விளைவாக எல்லா ஜீவாத்மாக்களையும் சமமாக பார்ப்பார். இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் பிடித்தவர், இவர் பிடிக்காதவர், இவர் நண்பர், இவர் விரோதி, இத்தகைய பார்வை பகவானை தரிசனம் செய்தவர்களுக்கு இருக்காது. யாரிடம் இத்தகைய பார்வை இருக்கிறதோ அவர்கள் பகவானை தரிசனம் செய்திருக்க முடியாது. பகவானை முழுமையாக உணர்ந்தவர்கள் பகவானுடைய பரமாத்மா ஸ்வரூபத்தையும் உணர்ந்தவர்கள், பிரம்மனையும் உணர்ந்தவர்கள். பகவான், பரமாத்மா, பிரம்மா இந்த மூன்று நிலைகளையும் உணர்ந்தவர் பக்தன்.
பகவானை மட்டும் நான் பார்த்திருக்கேன், எனக்கு பரமாத்மாவை தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. பகவான் என்றால் பரமாத்மாவும் உண்டு, பிரம்ம ஜோதியும் உண்டு. நான் சூரிய பகவானை தரிசனம் பண்ணிட்டேன், ஆனா அந்த சூரிய லோகம் வட்டமா இருக்கிறது, அது என்ன கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அப்போ சூரிய பகவானை தரிசனம் பண்றதுன்னு அர்த்தம். அதனால பகவானும் நாமும் நமக்கு உள்ள சம்பந்தம் என்ன என்பதை ஒரு தூய பக்தன் உணர்ந்திருக்க வேண்டும். இல்லாட்டி இந்த சம்பந்த ஞானம் ஏற்படாமல் ஒருவருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்காது. சம்பந்த ஞானம் என்பது பகவானுடைய அம்சம் நாம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன என்று பகவத்கீதையில ஜீவாத்மாக்கள் பகவானுடைய அம்சமாக இருக்கின்றன என்று குறிப்பிடப்படுகிறது. பகவானுடைய அம்சமாக இருப்பதனால் நம்முடைய தன்மை பகவானுடைய தன்மையிலிருந்து வேறுபட்டு இருக்க முடியாது. ஒரு மாமரத்துல இருந்து பழத்தை எடுத்தா அதுக்கு மாம்பழத்தினுடைய சுவை தான் இருக்கும், ஆப்பிளுடைய சுவை அதுல வராது. ஏன்னா அது மாமரத்தினுடையது. அதுபோல பகவானுடைய அம்சமாகிய ஜீவாத்மாக்கள் பகவானுடைய தன்மையை அடைந்திருப்பார்கள், பெற்றிருப்பார்கள். இதை நம்ம சிலர் தவறாக புரிந்து கொண்டு நாம் பகவானுடைய அம்சமாக இருப்பதால் நாமும் பகவானும் சமம் என்று சொல்கிறார். இது முற்றிலும் நாத்திகமான கருத்து. பகவானுடைய குணங்கள் நம்மிடம் இருந்தாலும் நாமும் பகவானும் சமம் என்று சொல்லுவது மடத்தனம். சமுத்திரத்திலிருந்து ஒரு கையில கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இதுதான் சமுத்திரம் அப்படின்னா, சமுத்திரத்தினுடைய தண்ணி கையில இருந்தா நமக்கு சமுத்திரத்தையே நம்ம எடுத்துட்டோம்னு அர்த்தமா? அதுபோல பகவானுடைய அம்சங்களாகிய ஜீவாத்மா பகவானுடைய தன்மைகள் அதை மிகச் சிறிய அளவில் அடைந்திருக்கின்றன. பகவான் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எண்ணில் அடங்காதது. அனந்த சேஷன் பல கோடி யுகங்களாக ஆயிரக்கணக்கான முகங்களை வைத்துக் கொண்டு பகவானுடைய குணங்களை பாடிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் அவர் பாடி முடிக்கல. நமது குணங்கள் ஒரு சிறு துளி. பகவானிடம் 64 குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கின்றன. விஷ்ணுவிடம் அந்த 64 குணங்களில 60 குணங்கள் தான் வெளிப்படும். அதுவும் பூர்ணமான நிலையில் வெளிப்படாது. பகவானிடத்தில் ஒருவரிடத்தில் மாத்திரம் மட்டுமே எல்லா குணங்களும் பூரணமாக காண முடியும். ஜீவாத்மாக்களிடம் அதிகபட்சம் 50 குணங்கள் இருந்தாலும் அந்த குணங்கள் மிகச் சிறிய அளவில் தான் இருக்கிறது. பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அழகில் பல கோடி மடங்கு அவரிடம் அழகு இருந்தா நம்மிடம் ஒரு சிறு துளி. சோ நமக்கும் அழகு இருந்ததுன்னா பகவானுடைய அழகும் நம்முடைய அழகும் ஈக்குவல் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு குணங்களுமே நம்மிடம் காணப்படுவது மிக மிக குறைந்த அளவு. யாரிடம் இந்த தெளிவு ஏற்படவில்லையோ, நாம் பகவானுக்கு சமம்
என்று நாம் நினைக்கும் வரை நமது பௌதிக களங்கள் நம்மை விட்டு போகாது. அதனாலதான் சர்வோபாதி வினிர்முக்தம் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றார். நம்முடைய இந்த பொய்யான அடையாளத்தை நம்ம முதல்ல கழட்டி எரிஞ்சு போடணும். அதுக்கப்புறம்தான் பக்தியில ஒருவர் முன்னேற முடியும். இந்த தவறான அடையாளத்தை சுமந்து கொண்டே நான் பக்தியில பிரயாணம் பண்றேன்னா அது மலை மேல ஏறும் பொழுது பெரிய பாரத்தையும் மேல பின்னாடி கட்டி தொங்க விட்டுட்டு மலை மேல ஏறுனா முடியுமா? இந்த பாரத்தை முதல்ல கழட்டி போடணும். அது போல நம்முடைய தவறான அடையாளங்கள், உபாதிகள், அவைகளை நாம் முதல்ல கழட்டி போடணும். நம்மை பற்றி நான் இத்தகையவன், நான் இப்பேற்பட்டவன், நான் இந்த ஊர்க்காரன், நான் இதை படித்தவன், என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இந்த குடும்பம், எனக்கு இந்த உறவினர்கள், நான் 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 இப்படியே நம்ம வாழ்நாள் முழுது சிந்திச்சுட்டு இருக்கோம். இத முதல்ல நிறுத்தணும். நான் என்ற சிந்தனையே வரக்கூடாது. நம்மை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம என்ன பண்றோம்? எப்ப பார்த்தாலும் நம்மை பற்றி தான் யோசிக்கும். எப்பவாவது ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணும்போது தெரியாம பகவானோட யோஜனையே வந்துடும். ஆனா அது தலைகீழா இருக்கணும். பகவானை பற்றி எப்பொழுதுமே நினைக்க வேண்டும். நம்மை பற்றிய சிந்தனையை முற்றிலும் அகற்ற வேண்டும். நம்மை பற்றி சிந்திப்பதனால என்ன பிரயோஜனம்? காலனாக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் இப்பேற்பட்டவன், நான் அப்பேற்பட்டவன், என்கிட்ட இவ்வளவு நல்ல குணங்களுக்கு என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி இவங்க மதிக்கல, அப்படி நம்மளுடைய பெருமைகளையும் நம்மளுடைய புகழையும் நாமளே பாடிக்கிட்டு இருந்தா, பகவானுடைய புகழை பாடுவதற்காக தான் நமக்கு நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம புகழை பாடுறதுக்காக. அதனால முக்கியமானது திருநாதபி சுனீச்சன அப்படின்னா அது எப்போ அந்த நிலை வரும்? நாம் என்பதை முற்றிலும் நாம் கழற்றி தூத போட்டோம். நம்ம பற்றி நினைக்கவே கூடாது. நான் இதை பண்ண போறேன், நான் அதை பண்ண போறேன், எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு இதெல்லாம் நடந்தது, நான் இதை செய்தேன், நான் 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 அப்படிங்கிற சிந்தனைய அதை கழட்டி தூர போட்டணும். அதுதான் பணிவு. பணிவு என்பதற்கு அர்த்தம் இதுதான். சோ சிந்தனைகளை நம்மை பற்றிய சிந்தனைகளில் மனதை ஓட விடாமல் பகவானை பற்றிய சிந்தனைகளில் நாம் நமது மனதை ஈடுபடுத்த வேண்டும். பகவானை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய புகழ் இதுக்கு மேல இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய புகழ் எல்லையற்றது. பாகவதத்துல 18,000 ஸ்லோகம் இருக்கு. ஒவ்வொரு அக்ஷரமும் பகவானுடைய புகழை பாடக்கூடியது. அப்படின்னா நம்ம பகவானுடைய புகழை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாடிக்கிட்டே இருக்கலாம். தீர்ந்து போச்சு, முடிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய நாமத்தினுடைய ஆழம் அது எல்லையற்றது. இந்த இதுல பொருளுரையில பறையன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பத்தி, பறையன பக்தி பாவேன,
பறையன அப்படின்னா ஆன்மீக நிலை, பௌதிக களங்கள் அற்ற நிலை. நான் பகவானுடைய நிரந்தரமான சேவகன் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த நிலையை அடைய முடியும். பராபக்தின்னா இந்த 3 பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்டது. பக்தியில 2 வகையான பக்தி. ஒண்ணு நம்ம பௌதிக வாழ்க்கையில நமக்கு என்னென்னலாம் வேண்டும், வசதிகள் வேணும், என்ன சுகத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பகவானிடம் அணுகுவது. சத்துர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜன. இவ்வாறு நம்முடைய சுகத்திற்காக பகவானை அணுகுவது, அது வித்தா பக்தின்னு பேர். பராபக்திங்கிறது அதற்கு மாறானது. நம்முடைய சுகத்திற்காக பகவானிடம் நாம் பக்தி செய்யாமல் பகவான் மீது ஏற்படக்கூடிய அன்பினால் அவருக்கு பக்தி செய்வது. அடுத்து 46வது ஸ்லோகம். ஆத்மானம் சர்வபூதேஷு பகவந்தம் அவஸ்திதம் அப்பஷ்யத் சர்வபூதானி பகவத்யபி சாத்மனி. சொல்லிங்க இருக்கு மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் எல்லோருடைய மனத்திலும் அமர்ந்து இருப்பதை அவர் பார்க்க தொடங்கினார். அதுபோல் எல்லோரும் இறைவனுடன் ஒன்று இருப்பதையும் கண்டார். ஏனென்றால் அவரே எல்லாருக்கும் பரமாத்மா ஆவார். பொருளுரை. எல்லோரும் பரமபுருஷ பகவானிடத்தில் உரைகிறார்கள் என்றால் எல்லாருமே பகவான் என்பது பொருள் அல்ல. இதுவும் பகவத்கீதையில் விளக்கப்படுகிறது. எல்லாமே அவரிடம் பகவானிடம் தங்குகின்றன. ஆனால் அதற்கு பகவான் எல்லா இடத்திலும் உள்ளார் என்பது பொருள் அல்ல. இந்த மர்மமான நிலை உயர் முன்னேற்றமடைந்த பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். 3 வித பக்தர்கள் உள்ளார்கள். புதிய பக்தர்கள், இடைநிலை பக்தர்கள், முன்னேறிய பக்தர்கள். புதிய பக்தர் பக்தி அறிவியலின் யுக்திகளை புரிந்து கொள்ளாதவர். ஆனால் கோவிலில் இருக்கும் தெய்வத்திற்கு பக்தி தொண்டு புரிவார். இடைநிலை பக்தர் கடவுள் யார், யார் பக்தர், யார் பக்தர் அல்லாதார், யார் யார் அப்பாவி என்பதை புரிந்து கொள்வார். அம்மாதிரி உள்ளவர்களிடம் வேறுபட்ட முறையில் நடந்து கொள்வார். ஆனால் யார் ஒருவர் பகவான் பரமாத்மாவான எல்லார் மனதில் அமர்ந்திருக்கின்றார் என்பதையும் எல்லோருமே பகவானின் அறிவார்ந்த ஆற்றலை சார்ந்துள்ளனர் அல்லது இருப்பாக கொள்கின்றன என்பதையும் பார்க்கிறாரோ அவரே மிக உயர்ந்த பக்தி நிலையில் உள்ளவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. யாரிடம் நம்ம யாரை பார்க்கும் பொழுதும் அவர்களிடம் பகவான் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார் என்பதை யார் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் உத்தம பக்தர்கள். உத்தம பக்தர்கள்னா பக்தியில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். அடுத்தது 47வது ஸ்லோகம். இச்சா துவேஷ விஹீனேன சர்வத்ர சமசேதசா பகவத் பக்தி யுக்தேன பிராப்தா பாகவதி கதிஹி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எல்லா வெறுப்பு விருப்பிலிருந்தும் விடுபட்டு எல்லாருக்கும் சமமாக இருந்த கர்த்தம முனிவர் மாசில்லாத பக்தி தொண்டை செய்ததால் இறுதியாக பகவானிடம் திரும்பி செல்லும் வழியை அடைந்தார். பொருளுரை. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல பக்தி தொண்டினால் மட்டுமே ஒருவர் பகவானின் அறிவார்ந்த இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய உன்னத நிலையில் அவரை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு பகவான் ஆட்சி புரியும் இடத்தில் நுழைய முடியும்.
பகவான் ஆட்சி புரியும் இடத்தில் நுழையும் முறை திரிபாத பூதி கதி அல்லது வீட்டுக்கு திரும்பும் வழி பகவானிடம் திரும்புதல் ஆகும். அதன் மூலம் ஒருவர் வாழ்வின் இறுதி குறிக்கோளை அடையலாம். கர்தம முனிவர் தன்னுடைய முழுமையான பக்தி, அறிவு, தொண்டு இவற்றின் மூலம் பாகவதி கதி என்று அறியப்படும் இறுதி குறிக்கோளை அடைந்தார். இவ்வாறு கர்தம முனிவரின் துறவு என்று தலைப்பிடப் பெற்றுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டம் 24ஆம் அத்தியாயத்தில் பக்தி வேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுக்கு யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? சந்தேகங்கள், கேள்விகள்? ஓகே, கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு பகவத்கீதையை கண்டினியூ பண்ணலாம். சீதா கேசவி மாதாஜி வந்துட்டாங்க, அதனால அவங்க என்ன ஹோஸ்டா பண்ணிட்டா ஷேர் பண்ணிக்க முடியும் பிபிடி. நாளைக்கு பகவத்கீதை படிக்கலாம். நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அதுல இருந்து. ஸ்ரீமத் பாகவதம் की जय, श्रील प्रभुपाद की जय। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा. Thank you very much. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ हरे பிரபு. कृष्णा. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. हरे कृष्णा.